இப்படிப்பட்ட பலத்த காரியத்தை தேவன் சாதாரண விசுவாசிகளை செய்ய முடியுமே, அதை ஏன் இன்னைக்கு செய்ய முடியல? இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள். இவர்கள் ஆன்டி கிரைஸ்ட், தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ரெவரண்ட் என்று சொல்லி தங்க பேருக்கு முன்னாடி போட்டுக் கொள்கிறார்கள். ரெவரன்ஸ் யாருக்கு உரியது? அது தேவன் ஒருவருக்கே உரியது. தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் நம்ம பயபக்தியா இருக்க வேண்டும். அதுக்கு வேற விளக்கம் எல்லாம் சொல்றாங்க. அதாவது ரெவரன்ஸ் அதுக்கு அந்த மீனிங் இல்லை, இந்த மீனிங் இல்லைன்னு. எந்த மீனிங்கா இருக்கட்டும், அந்த மீனிங், அந்த பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? பிஷப் பட்டம் இருக்குது, மாடரேட் பட்டம் இருக்குது, அப்போஸ்தலர் பட்டம் இருக்குது, தீர்க்கதரிசிகள் பட்டம் இருக்கு, போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பட்டம் போடணும்னா எதுக்கு அந்த ரெவரண்ட் பட்டம்? அப்பதான் உலகம் மதிக்கும். அதுக்கு வேண்டி போடுறீங்களா? உலகத்துக்காக ஊழியம் செய்யாதுங்க. மனுஷருக்கு முன்னாடி நிக்கணும், மதிக்கப்படணும்னு ஊழியம் செய்யாதுங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருக்கு ஒருத்தருக்கு தான் பயப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய ஆலயம். அவங்க ஹீலிங் சென்டர். இனி எடின்பரோட்ட ஒரு 20,000 வருவாங்களா என்ன தெரியாது, ஒரு 10,000 பேர் வருவாங்களா, வரலாம். உலகம் முழுவதும் அவனுக்கு சபைகள் இருக்குது. இந்த விசுவாசிகளை ஹீலிங் சென்டரா உருவாக்கு. நீ அவங்களை அனுப்பு. அவங்க மூலம் தேசம் சந்திக்கப்படட்டும், தேசம் தொடப்படட்டும். மெய்யான தேவன் கண்டுகொள்ளட்டும். உனக்கு பணம் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நிறைய கொடுப்பார் உனக்கு. இது இன்னைக்கு இருக்கிற காட்டிலும் இன்னும் நீ செல்வச்சியமான ஆகலாம். அதனால தேவனுடைய சுவிசேஷத்தை மறைக்காதே. உண்மையை பேசி ஊழியத்தை செய். ஜனங்கள் தாராளமாய் கொடுப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தாராளமாக விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வியாதி சுகமானாலே உனக்கு ஒரு காரை வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு ஒரு பங்களாவே கட்டி கொடுப்பாங்க. எல்லாரும் செய்யாட்டாலும் ஒரு சிலர் அதை செய்வாங்க. அதுக்காக கண்ணிங்கா தந்திரமா ஜனங்கள்கிட்ட பேசி இதுதான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படாதீர்கள். சத்தியத்தை சத்தியமாக போதியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 ஆண்டவர் இத சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறது என்ன? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.